வணக்கம். பெரிய சிக்கலான விஷயங்களை எல்லாம் எடுத்து அதை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு முயற்சி தான் இது. ஏஐ இப்போ ரொம்ப பணக்காரமாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்ம கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் தாண்டி உலக அளவுல ஏஐ வளர்ச்சி நிஜத்துல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல இருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த டெக்னாலஜிக்கு பவர் கொடுக்கற அந்த பிரம்மாண்டமான அடித்தளத்தை பத்தி பார்க்கலாம். 4000 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 30,000 கோடி ரூபாய்க்கும் மேல. நினைச்சு பாருங்க, இது ஒரே ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்காக கூகுள் பண்ற முதலீடு. அப்போ இந்த டெக்னாலஜிக்கு எவ்ளோ பெரிய உள்கட்டமைப்பு தேவைப்படுதுன்னு இதுலேருந்தே நமக்கு புரியுது இல்லையா? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புதுமையோட 2 முகங்களை இது காட்டுது. ஒரு பக்கம் பில்லியன் கணக்குல டாலர் கொட்டி அரசாங்க ஆதரவோட கூகுள் பண்ற ஒரு மெகா ப்ராஜெக்ட். இன்னொரு பக்கம் தெலங்கானால 10 பேருக்கும் குறைவான ஒரு சின்ன டீம் உருவாக்குன நம்ம நாட்டோட முதல் ஏஐ சிப். பாத்தீங்களா, பெரிய முதலீடும் இருக்கு, சின்ன குழுவோட புத்திசாலித்தனமும் இருக்கு. அப்போ இந்த ஏஐ என்ஜினை ஓட்ட என்னெல்லாம் தேவை? வெறும் கோடிங் மட்டும் போதுமா? இல்லவே இல்ல. அதுக்கு எரிபொருள் மாதிரி 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. 1 மூலதனம், 2வது வன்பொருள், அதாவது ஹார்ட்வேர், 3வது ஒரு நல்ல சூழல் அமைப்பு. சோ பணம், ஹார்ட்வேர், சப்போர்ட், இது 3ம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த பெரிய என்ஜின் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இது எப்படி நம்ம உலகத்துக்குள்ள, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள வருதுன்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வீட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அமேசானோட அலெக்சா பிளஸ் எடுத்துக்கோங்க. அது இனிமே நீங்க சொல்றத செய்யற ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல. அது நம்ம எக்கோ, ஃபயர் டிவி, ரிங் டிவைஸ்னு எல்லாத்துலயும் இன்டெகிரேட் ஆகி நம்ம வீட்டு சூழலையே நிர்வகிக்கிற ஒரு சூழல் ஏஐயா மாறிக்கிட்டு வருது. வீட்டிலிருந்து நேர நம்ம ஆரோக்கியத்துக்கு வருவோம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஏஐ சிஸ்டம் தடுப்பூசி போடுற முறையே மாத்தி அமைச்சிருக்கு. பொது சுகாதாரத்துல இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். முதல் ஸ்டெப், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் தடுப்பூசி போடுறத அப்போவே லைவா ட்ராக் பண்றாங்க. 2வது, கையில இருக்கிற ஹெல்த் கார்டை ஏஐ தானாவே ஸ்கேன் பண்ணிடும். இதனால தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. 3வது, அடுத்த டோஸ் எப்போன்னு பெத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் போயிடும். பாத்தீங்களா, ஒரு கஷ்டமான வேலைய 3 ஸ்டெப்ல எவ்ளோ ஈஸியா மாத்திருச்சு. ஏஐனா வெறும் வேலை செயல்திறன் மட்டும்தானா? இல்லவே இல்ல, அது ஒரு கலைஞனாகவும் மாறுது. கொல்கத்தால அங்க இருக்கிற கலைஞர்களோட சேர்ந்து ஒரு ஏஐ தெருவுக்காக பாரம்பரிய அல்பனா கலைய உருவாக்கியிருக்கு. இங்க டெக்னாலஜியும் கலையும் ஒன்னு சேருது பாருங்க. சரி, ஏஐ நம்ம வாழ்க்கையோட இவ்ளோ நெருக்கமா வரும்போது அது சில முக்கியமான கேள்விகளையும் நம்ம முன்னாடி வைக்குது. இது வெறும் டெக்னாலஜி பத்தின கேள்வி இல்ல, நம்மள பத்தின, நம்ம சமுதாயத்தை பத்தின கேள்விகள். நாம பாக்குறதெல்லாம் உண்மையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஏஐ இப்போ நிஜமான கூட்டம் மாதிரியே தெரியிற போலி கூட்டத்தை உருவாக்க முடியும். ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி, ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி, நிஜத்துக்கும் போலிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு. இதனால தப்பான தகவல்கள் பரவுறதுக்கு எவ்ளோ பெரிய ஆபத்து இருக்கு பாத்தீங்களா? இதனால ஒரு புதுவிதமான மோதல் உருவாகுது. ஒரு பக்கம் கட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் படைப்பு. கூகுளோட டீப் மைண்ட் டீம் ஒருவேளை ஏஐ மனுஷங்க பேச்சை கேட்காம போனா அதை எப்படி ஷட் டவுன் பண்றதுன்னு டெஸ்ட் பண்றாங்க. இது கட்டுப்பாட்டுக்கான போராட்டம். அதே சமயம் பாலிவுட் நடிகர்கள் அவங்கள மாதிரியே ஏஐய உருவாக்குற உருவங்களை மத்தவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இது அவங்களோட அடையாளத்தை, படைப்பை காப்பாத்துறதுக்கான போராட்டம். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி என்ன? இந்த ஏஐ இன்ஜினை நாம தான் கட்டுறோம், இந்த அனுபவத்தை நாம தான் வாழ்றோம். ஆனா இதுக்கான விதிகளை எழுதுறது யாரு? இந்த டெக்னாலஜி வேகமா வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால் டெக்னிக்கல் சவால் இல்ல, அது மனுஷங்க சம்பந்தப்பட்டது. இந்த சக்தி வாய்ந்த கருவிய எப்படி வழிநடத்த போறோன்றதுதான் இப்போதைய முக்கியமான கேள்வி.